காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்ப மதுரையில ஒரு ப்ராஜெக்ட் புதுசா பண்ண போறோம்ல, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது புது ப்ராஜெக்ட் பாத்தீங்களா, சோ இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும். இப்ப இந்த லூசு கும்பிட்ட எதுக்கு என் காலை சுரண்டிட்டு இருக்கா? அவன் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது கவனிக்காம இருந்தா மலையில ஏறி நின்னு சிலங்க கட்டி டான்ஸ் ஆடுவானே. இவ ஒருத்தி. நான் இங்க பேசிட்டே இருக்கேன், இந்த ஓசை அங்க திரும்பி இருக்குது. என்னல நீதான் அவரை லவ் பண்ணல? இல்ல, எனக்கு நம்புற மாதிரியே இல்லடி. ஏய், நீ என்ன லூசா? இல்ல, நீதான் அவரை லவ் பண்ணல, அது பிறகு எதுக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? நானும் அவன் மடியிலே போய் உட்கார்ந்தேன். இல்ல, சாம கரெக்ட் பண்றதுக்காக தானே நீ விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாயின் பண்ண. இப்பதான் அவர் உனக்கு வேண்டாம், நீயே முடிவெடுத்துட்டேலாம், எனக்கே விட்டு கொடுத்துட்டேன். நீ இந்த பக்கம் வா. எந்த பக்கம்? இல்ல, நீ ட்ரை பண்ணும்போது நீ அவர் பக்கத்துல இருந்த, இப்ப நான் தானே ட்ரை பண்றேன். அப்போ நான் சாம் சார் பக்கத்துல உட்காந்துருக்கேன். சரி வந்து தொலை. இப்படி சும்மா எந்திரிச்சு உட்காந்தா அவர் ஏதாவது தப்பா நினைப்பாருலாம். நீயாவது ஏதாவது பிளான் போட்டு இந்த பக்கம் வா. ஏண்டி, உன் காதலுக்கு நான் எதுக்கு தண்ணி ஊத்தனா? நீ ஏன் எந்திரிச்சு வா. உனக்கு தான் அவரை பிடிக்கல, அப்பனா ப்ரூஃப் பண்ணு. ஷபா. அஞ்சு, எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீ இந்த பக்கம் வரியா? நான் அந்த பக்கம் வரேன். என்னது இப்படி இருந்தா தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? அது மட்டும் இல்லடி, இதுல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரியே இருக்கு. ஏதோ கம்ஃபர்டபிளாவே இல்ல. நீங்க வா. ஓ, என் பக்கத்துல இருக்கிறது உனக்கு கம்ஃபர்டபிளா இல்லையா? ஐயோ இசை, நீ சாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் நல்ல மனுஷரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் கால் உன் மேல தெரிஞ்சு பட்டிருக்காது, தெரியாம பட்டிருக்கோண்டி. இவ எதுக்கு இப்ப எரியிற தீயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கா? சாம் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீ என்னடானா அவர் கால் என் மேல பட்டுட்டு இருக்க. நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போறேங்கிற. அவர் மனசு இது தெரிஞ்சா வருத்தப்படம்ல. ஓஹோ, சுத்தி கேமரா இருக்கு, இவ கால சுரண்டறதா எனக்கு நேரம். நீ சாம் கேரக்டர் தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப இந்த பக்கம் வரலையா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட அடிச்சே சாவடிச்சிருவாண்டி. சும்மா எந்திரிச்சு வராம. இல்லடி, உன் மேல இன்னும் கொஞ்சம் காதல் எங்கேயாவது அவருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம்ல, அதை உடைக்க பாக்குறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே. உன் காதலை வளர்க்கறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்ப இந்த பக்கம் வரியா? இல்ல திருப்பி ஒரு தடவை கூட கேளாம். மொத தடவை கேட்கும் போது எந்திரிச்சு வர தெரியாதா? இல்லடி, மொத தடவை எந்திரிச்சு வந்தோம்னா அவருக்கு என் மேல ஒரு லவ் வராதுலாம், இம்ப்ரெஸ் ஆக மாட்டார்லாம். இப்படி ஏதாவது சாகசம் பண்ணாதானே இம்ப்ரெஸ் ஆவாரு. ஒரு தடவை கூட கேளாம். எத்தாலும் எடுத்தடி. இல்ல அஞ்சு, ஏசி என் ஃப்ரண்ட்ல இருக்கான். ரொம்ப குளிர் அடிக்கும் போது எனக்கு ஷிவரிங் வந்துடும். அதான் இந்த இடம் ஒத்துக்கலாம். நீ இந்த பக்கம் வாயா, நான் அந்த பக்கம் வரேன். ஏன்னா இதுல இருக்கிறதுக்கே எனக்கு சிறையா இருக்க. ஏண்டி ஓசை, என் பக்கத்துல இருக்கிறதுக்கு உனக்கு சிறையாவா இருக்க? உன்னை விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, எனக்கு தேவைதாண்டி. ஹலோ சாம். ஒன்னும் இல்ல. ஏ ஓசை, கொஞ்சம் வரியா? இவன் வரியான்னு கேக்குறது கூட வேற மாதிரி இருக்கு. முறைக்கிறானே. இவ காதலுக்கு நம்மளையே தண்ணி ஊத்த வச்சிருவா போலயே. ஒன்னும் பிரச்சனை இல்ல முருகா, எப்படியாவது இவனுக்கு இந்த அஞ்சுவை செட் பண்ணி கொடுத்துறேன். அதுவும் அவ முத ப்ரப்போஸ் பண்ணும் போதே இவன் அவுட் ஆயிரணும். அப்பதான் இந்த விளங்காதவன் கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியும். ஏய், வரியான்னு கேட்டேன். எங்க? ஏசியே ஒத்துக்காத ஒன்னா ஊட்டி குளிருக்கா கூட்டிட்டு போவாங்க. என் கேபின் தான். உன் கேபினுக்கு நான் எதுக்கு வரணும்? ஏதாவது வேலை விஷயமா தானே நீ அஞ்சுவை கூட்டு போ. அஞ்சு, சாம் கூப்பிடுறான்ல, ஏதாவது வேலை விஷயமாவா இருக்கும். நீ போயிட்டு வா. சரிடி. அஞ்சு, ஒரு நிமிஷம். என்ன சாம்? நான் அஞ்சுவை கூப்பிடல, உன்னதான் கூப்பிட்டேன். யார கூப்பிட்டா என்ன? எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லையே, உனக்கு ஸ்பெஷலா நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கானே, தெரியாது உனக்கு? ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஆமா, அதனாலதான் அவளை கூப்பிடுறேன். பரவாயில்ல சாம், இனிமே எனக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுங்க. இல்ல, அதுக்கு ஓசை மட்டும் தான் சரிப்பட்டு வருவா. ஸ்பெஷல் ட்ரைனிங்கா? ஏன் கூட தானே அவளுக்கும் கொடுக்குறீங்க. அதானே ஒரே மாதிரி தானே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவளே கூட்டிட்டு போங்க. நான் உனக்கு கொடுத்த மாதிரி ட்ரைனிங் எந்த பொண்ணுங்களுக்கும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. சோ நீ தான் வேணும், வரியா? சாம், என்ன சொல்றீங்க? ஆமா அஞ்சு, இசைக்கு கொடுத்த மாதிரி ட்ரைனிங் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கும் கொடுத்ததில்ல. அப்புறம் நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவள மாதிரி யாரும் ஃபீல் பண்ணதும் இல்ல. விளங்காதவன் என்னென்ன பேச்சு பேசுறான். அவ வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கா. வரியா? ஐயோ சாம், நான் இன்னும் சரிப்பட்டு வர மாட்டேன். அஞ்சுவையை கூட்டு போங்க, அவ சரிப்பட்டு வருவான். ஆமாமா, எனக்கு நிறைய கத்துக்க ஆசைதான்.
இல்ல அஞ்சு, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டா, இவ தான் சரிப்பட்டு வருவா. ஏன்? அதுவா, மதுரை புது ப்ராஜெக்ட்டுக்கு வர நான் இசை தானே கூட்டிட்டு போனேன். இதுவரைக்கும் எந்த பொண்ணுங்களையும் இந்த மாதிரி நான் ட்ரைனிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் கூட்டு போனதில்ல. ஃபர்ஸ்ட் கூட்டு போன பொண்ணு இசைதான். அதான் அப்ப நான் அவ தானே சரிப்பட்டு வருவா. ஆம், இப்ப லாஜிக் கரெக்டா இருக்கு. வரியா? இல்ல, நான் சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு நீ தான் சரிப்பட்டு வருவ, வா. எப்போடி புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஏதாவது வேலை கொடுக்கறதுக்கு ஒன்னு கூப்பிடுறாரா இருக்கும். ஷிப்பா ஒருத்தி. இசை, அப்புறம் என் பேக்ல உன்னோட பிரஷ் இருந்துச்சு, தூக்கி போட்டுலான்னு தோணுச்சு. சரி ஓகே, இன்னைக்கு ஆபீஸ் வந்ததுக்கு பிறகு உன்கிட்டயே கொடுத்துடலான் தான். நீ வந்தியன்னா நீ வந்த மாதிரியும் ஆச்சு, நான் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. எப்படி, வரியா? நான் வர மாட்டேன். பிரஷ் தானே இருக்கட்டும், நான் அப்புறமா போய் எடுத்துக்கிறேன். ஏய், யார் நீ அப்புறமா ஏன் கேபின்ல போய் எடுக்கிறதுக்கு? நிறைய கொட்டேஷன் டீடைல் எல்லாம் என்னோட கேபின்ல இருக்கு. நான் இல்லாத நேரமா பார்த்து என் கேபினுக்கு போய் டீடைல் எல்லாம் திருடி ஆப்போசிட் கம்பெனிக்கு விக்கலான்னு பாக்குறியா? நானா? ஆமா, அதுக்காக தானே நான் இல்லாத நேரம் போலான்னு சொல்றேன். இப்ப நீ வரல, என் ஸ்டைல்ல உன்னை கூட்டு போ மாதிரி இருக்கும். நான் முன்ன போறேன், வந்து சேரு. இசை, என்னெல்லாம் உன் பிரச்சனை? அவர் ஸ்டைல்ல எப்படி கூட்டு போவாரு? அவனுக்கு பிரசண்ட விட பாஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். என்னடி உளர்ற? அவர் ஸ்டைல்ல கூட்டு போவாருன்னா என்ன அர்த்தம்? ஏய், ஒரு அர்த்தமே இல்ல. திட்டி கூட்டிட்டு போறத சொல்லிருப்பான். அவனே ஒரு லூசு கும்பிட்டேன். அவன் பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட அர்த்தம் கேக்குறான். இசை, நீ அவர் கேபினுக்கு போற, நீ கான்பிடென்டா தானே இருக்க? என்ன கான்பிடென்ட்? இல்ல, அவர் உனக்கு வேண்டாங்கிறதுல கான்பிடென்டா தானே இருக்க? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்லடி, 100% கான்பிடென்டா இருக்கேன். அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். 100 தானா? அப்புறம் இல்ல, சாமே நீ வேண்டாங்கிறதுல 400% கான்பிடென்டா இருக்காரு. நீ என்ன எனக்கு விட்டு கொடுத்துட்டு 100% தான் கான்பிடென்டா இருக்க? என்னடி கோவப்படுற? அப்ப எனக்காக நீ சாம விட்டு கொடுக்கலையா? ஐயோ அஞ்சு செல்லம், நானும் 400% கான்பிடென்டா இருக்கேன். எனக்கு சாம் வேண்டவே வேண்டாம். ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்றேன், போதுமா? பத்தாது இசை, ஆம்பளை அவரே 400% கான்பிடென்டா இருக்காரு நீ வேண்டான்னு. நீ பொண்ணு, அட்லீஸ்ட் 1000% கான்பிடென்டா இருக்க வேண்டாமா? 1000% சாம் வேண்டாங்கிறதுல கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்லு, நான் நம்புறேன். முருகா, அவரை எதுக்கு கூப்பிடுறேன்? இசை, கூப்பிடுறேன், நான் போயிட்டு வரேன். இல்லனா அவன் ஸ்டைல்ல வந்து கூட்டு போயிருவான். ஐ மீன் திட்டி. நீ முத 1000% கான்பிடென்டா கிளியர் பண்ணிட்டு போ. அம்மா தாயே, 1000% கான்பிடென்டா இருக்கேன். அவன் எனக்கு வேண்டாம், போதுமா? இப்போ ஓகே. இசை, இவ காதலுக்கு தண்ணி ஊத்துறத நினைச்சு கவலைப்படாத. எவ்வளவு சீக்கிரம் தண்ணி ஊத்தி வளர்த்தி விட முடியுமோ வளர்த்தி விட்டுற. அப்பந்தான் உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். போ போ, கூப்பிடுறாருல. நீதான் அவனுக்கு நல்ல காதலியா இருக்க போற, வேணா பாரு. வரேன். தேங்க்யூ. வரட்டும், வருவாள்ல இன்னைக்கு. 4 பேர் கூட்டத்துல என் கேரக்டரே தப்பாக்கலான்னு பாக்குறியா? உனக்கு கொடுத்தது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுடி, அதான் கொழுப்பு கூட்டிட்டுலாம். நீ வா, நான் அடக்குறேன். டேய், எதுக்குடா கூப்பிட்ட? நீ எல்லாம் ஏதாவது ஆத்துலயே குளத்துலயே குதிக்கலாம்ல? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? இந்த கன்றாவிக்கு தான் கூப்பிட்டியா? பைத்தியக்காரன். ஏண்டி, என் பக்கத்துல இருக்கிறதுக்கு உனக்கு சிறையா இருக்கா? ஓ அதுவா, அது நீ அஞ்சு கிட்ட போய் கேளு. ஏ ஓசை, இந்த கம்பெனில இருக்கிற எல்லாரும் எனக்கு எவ்வளவு மதிக்கிறாங்க தெரியுமா? நான் உங்க 2 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா என் பக்கத்துல உனக்கு இருக்கிறதுக்கு சிறையா இருக்கலாம். அதான் கொடுத்தது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுலாம், கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். உனக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சுடி, அத நான் தானே சரி பண்ணணும். என்ன அடிக்க போறியா? செல்லம், குளிர் விட்டு போச்சுன்னா அடிக்க கூடாது, இது வேற. என்ன? இப்ப பாரு. கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் விழுந்தா எனது விழிகளை மூடிக்கொண்டே சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சின்னெடுத்தே மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே என் உறவுக்கு நீ இசையே. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையா? லைட்டா இருந்துச்சு, இப்ப இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்? பிகாஸ் ஐ லைக் யூ. ஓ, அப்புறம்? டயலாக் முடியலடி. அப்புறம் ஐ ஹேட் யூ ஆல்சோ. சேம் டு யூ. தேங்க் யூ பேபி. ஏச்சி விடுடா. இப்ப ஷர்ட்டை கழட்டிட்டு எங்க சாகசம் பண்ண போற? ஐயோ அம்மோ, வெளியெல்லாம் சாகசம் பண்ண போகல, ஏன் கேபின்ல தான் சாகசம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன். அதுவும் நீ கோஆபரேட் பண்ணா
ரெண்டு பேரும் ஒன்னாவே சாகசம் பண்ணிடலாம். உன் கூட சேர்ந்தா? ஆமாண்டி. உன் கூட சேர்ந்து சாகசம் பண்றதுக்கு ஏதாவது ஆழமான கிணத்துலயோ குளத்துலயோ குதிச்சு செத்துடலாம். அச்சச்சோ, என்ன பேபிமா, நான் சாகசம் பண்ணி உன்னை வாந்தி வரைக்கும் கொண்டு போலான்னு பார்த்தா நீ கிணத்துல குதிக்கலாங்கிற. விளங்காதவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ம், கொஞ்சம் ஓப்பன் டாக் விடலாமா? எது? பயப்படாத, டாக் பத்தி சொன்னேன். டாக் ஓப்பனா பேசலாமான்னு கேட்டேன். உன் கூட எல்லாம் ஓப்பனா பேச முடியாது. செல்லாம், நான் தான் உன் எக்ஸ், நீ தான் என் எக்ஸ். சோ இந்த ஓப்பன் கான்வர்சேஷன்லாம் நமக்குள்ளே முடிச்சுக்கலாம். வாயில எல்லாம் வாயில எல்லாம் சிப்ப. போலாண்டி. கொஞ்சம் ஓப்பன் டாக், அதுக்கு பிறகு போம். அதுக்கு பிறகு சாகசம் பண்ணணுமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? உன் கூட எல்லாம் என்னால ஆரம்பிக்க முடியாது. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆரம்பிக்கணும்னால என் கூட தான், சாகசம் பண்ணணும்னால என் கூட தான், கான்பிடன்ட் லெவல என் கூட தான். ஐ ஹேட் யூ தாண்டி. ஆனா அதுக்கு முன்ன ஐ லைக் யூன்னு ஒரு விஷயம் இருக்கலாம். இப்ப நான் ஓப்பனா என்ன சொல்ல வரேனா, டேய், நீ எதுவும் பேச வேண்டாம். பேசிக்கலி அம்மோ நான் குட் பாய் தான். சோ நான் பேசுறதெல்லாம் டீசெண்டா தான் இருக்கும். ஓ, டீசெண்டா? அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்ன மேட்டர்னா, ஒன்லி டாக். மேட்டர் என்னன்னா, இப்ப எல்லாம் ஃபுல்லா ஒன்ன பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னில் ஹேட் பண்றத பத்தி இல்ல லைக் பண்றத பத்தி. அது எப்படின்னா என் பிரச்சனை ஆகும்? அது உன் பிரச்சனை தானே. உனக்கு ஓப்பன் டாக் வேணும்னா தனியா பேசு. உன் பிரச்சனைக்கெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு உன் கூட நிக்க முடியாது. ஏய், நீ தானே என் எக்ஸ், அப்போ நின்னுதான் ஆகணும். இல்லனா அப்பப்ப குடுக்கற மாதிரி வாங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்படி வசதி? இல்ல பேசி முடிவெடுத்துடலாம். அப்படி வா. அதாவது என்ன லவ் பண்ண பொண்ணு நீ இல்ல. ஆமால, நான் இல்ல. யார லவ் பண்றியோ அவங்க கிட்டே போய் டிஸ்கஸ் பண்றியா? இல்லடி, நீதான். ஆனா நீ இல்ல. ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தா கூட இப்படி ஒரு பைத்தியக்காரன் கிட்ட எந்த பொண்ணு மாட்டி இருக்க மாட்டா. இப்போ எனக்கு வலிய கொடுத்தது யாரு? நான் காதலிச்ச பொண்ணு நீ. நைட்டு ஃபுல்லா ஒன்னில் உன்னை லைக் பண்ணி இல்ல உன்னை ஹேட் பண்ணி தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா நீ அவ்வளவு அழகு. கொஞ்சம் புத்தி சரியில்லதான், இருந்தாலும் அழகுதான். டிஃப்ராடு, என்ன கலாய்க்கிறியா? சீச்சி, ஓப்பன் டாக் இப்படிதான் இருக்கும். என்னால என் எக்ஸையும் மறக்க முடியல, அதே டைம்ல உன்னை ஹேட் பண்ணாமல இருக்க முடியல. ஏன்னு சொல்லு பாக்கலாம். ஏன்? ஏன்னா ஐ ஹேட் யூ, அதே டைம் ஐ லைக் யூ ஆல்சோ. நைட்டு ஃபுல்லா உன்னை ஹேட் பண்றது ஒரு பக்கம், உன்னை லைக் பண்றது ஒரு பக்கம், மாறி மாறி எனக்குள்ள வந்து என்ன தூங்கவே விடல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் எக்ஸ என்னால மறக்க முடியல. சேம் டைம் வெறுக்கவும் செய்யறதானே. இதுக்குதான் ஓப்பன் டாக் வேணுங்கிறது. இப்போ நான் ஓப்பனா பேச ஆரம்பிச்சதுனால தானே என் சிச்சுவேஷனை என் ஃபீலிங்ஸ உனக்கு புரிஞ்சுது. உண்மை சொல்லணும்னா கோவப்பழம் மாதிரி இருக்க உன் உதடு. நேத்திக்கு வேற என்னமோ சொன்ன. ஓ, அப்ப என் எக்ஸுக்காக நான் உள் மனசுல இருந்து, ஐ மீன் ஆள் மனசுல இருந்து கொற்ற கவிதையெல்லாம் நீ சேகரிச்சு வச்சுட்டு தான் இருக்கியா? போடா ஃப்ராடு, நான் கிளம்புறேன். எங்கடி ஓடுற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க. நீ ஏதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வா. நீ பேசுறது தெளிவா இருக்கா? ஏய், தெளிய வைக்கிறதுக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன். வழக்கமா எவ்வளவு கவலையா இருந்தாலும் மியூசிக் கேட்டா மனசு லேசாகும். ஆனா நல்லா இருந்த என் இதயத்துல ஓட்டை போட்டது நீ தானே. ஆட்டையை போட்டாவளா? ஆட்டே இல்ல, ஓட்டையை போட்டது. அப்ப எப்படிடா உயிரோட இருக்க? அது ஹார்ட்ல ஒரு பக்கத்துல மட்டும் ஓட்ட போட்டுட்டேன். சாம், சத்தியமா முடியல என்னால. ஏய், ஓப்பன் டாக் போயிட்டு இருக்கலாம், வெயிட் பண்ணு. டிவி சீரியல் மாதிரி இழுன்னு இழுத்தடிக்கிறான். சத்தியமா சொல்றேன் இசை, என்னால முடியல. இந்த லைக்கும் ஹேட்டும் சேர்ந்து என்ன தூங்கவே விட மாட்டேங்குது. இதுக்கு காரணமே நீதான். அதனால இதுக்கு பெஸ்டான ஒரு மெடிசனை சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்பு. மெடிசினா? ஐ ஹேட் யூ, ஓகே. அதுக்கு நீ மெடிசன் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா இந்த லைக் யூ இருக்கலாம், ஐ திங்க் நீ இதயத்துல ஒரு சைடு தான் ஓட்ட போட்டிருக்க. அதான் லைக் கொஞ்சம் ஓவரா துடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் மெடிசன் கொடுத்துட்டு நீ கிளம்பலாம். இப்ப மெடிசன் இருக்கு சாம். இதுக்கு விஆர் வீட்லயே மெடிசன் இருக்கு. ஏய் சிச்சி, உங்க வீட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி பட்ட பையன் எல்லாம் இல்ல. ரொம்ப கற்பனை பண்ணாத. தாத்தா வாங்கி வச்சிருக்க எலி மருந்து இருக்கு, வாயில ஊத்தி விட்டுட்டா சரியாகும். ஏய், விளையாடுறியா? டேய், ஓபன் டாக் போயிட்டு இருக்கு, இப்படிதான் பேச முடியும். ஏய், எனக்கு மொத சொல்யூஷன் சொல்லிட்டு போடி. ஒண்ணில் நீ ஏதாவது ஆழமான கிணத்துல குதிச்சிரு. அப்படி பயமா இருந்தா வீட்டுக்கு வா, நானே எலி மருந்து வாயில ஊத்தி விட்டுறேன். இது மட்டும் தான் இந்த நோய்க்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஓசை, என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே ஆப்ஷன் தான். என்ன? நீ ஏன் எக்ஸ் எனக்கு வலிய கொடுத்துட்டு போன, ஒன்னாலதான் தூக்கமே இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பண்றேன்னா ஒன்ன மாதிரி சூப்பரான ஒரு ஃபிகரை எனக்கு செட் பண்ணி கொடுத்துற. நீ தானே என் எக்ஸ். நீ மட்டும் ஒன்ன மாதிரி அழகுலையும்
குணம் வராது. ஏன்னா நீ கொஞ்சம் புத்தி சரியில்லாதவளாச்சே. அதனால குணத்தை விட்டுற. எனக்கு அழகான ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடு. அப்புறம் நமக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்காதுல்ல. நான் இதுக்குடா உனக்கு செட் பண்ணி தரணும்? அப்போ என்கிட்ட இருந்து குடுக்கல் வாங்கல்லாம் நீ எதிர்பார்க்கற அப்படிதானே? சீச்சி. அப்போ செட் பண்ணி குடுக்குறேன். ஓகே தானே? ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. சீக்கிரமா ஓகே ஆகிரும். எவ்வளவு சீக்கிரம் ஓகே பண்ணி விடுறியோ அவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள குடுக்கல் வாங்கல் ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா நடந்துட்டே தான் இருக்கும். முருகா, இவனுக்கு மட்டும் இந்த 5 செட் ஆயிட்டா அதுக்கு பிறகு இவனுக்கு பெரிய கும்பிடு. போலாமா? போலாம் போலாம். 2 பேரையும் காணோம். என்ன ஜோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கோவமா போனாரு, சிரிச்சிட்டு வந்திருக்காரு. என்னடி கொடுத்தாரா? அதெல்லாம் சிறப்பாவே கொடுத்துட்டேன். ஏன் உனக்கு வர வேலையே இல்லையா? இல்லடி, குடுக்கறதுக்கு தானே கூட்டு போனாரு. உனக்கு எப்படி தெரியும்? சாம் இங்க இருந்து சொல்லிட்டு தானே கூட்டு போனாரு. அதாண்டி, உன் பிரஷ் அவர் பேக்ல இருந்து அத குடுக்கறதுக்கு தான் கூட்டு போனாரே. கொடுத்தாரான்னு கேட்டேன். கொடுத்துட்டேன் அஞ்சு. அத வாய் திறந்து சொல்ல மாட்டியா? அது ஒண்ணும் இல்ல, கொடுத்தது பத்தல போல இல்லமா? முருகா, எப்படியாவது இதுங்க ரெண்ட ஒண்ணு சேர்ந்துட்டு எனக்கு அது பிறகு நிம்மதி. இசை, நான் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். உனக்கு எப்படி இவளை செட் பண்ணி விடுறேன்னு மட்டும் பாருடா. எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் வெளியே தெரியாத ஒரு கியூட்னஸ் இருக்கலாம். அது தேட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது. சடனா பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டதா நான் கூட பயந்துட்டேன். சாப்பிட்டியா? நீங்க என்ன பண்றீங்க? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்துருக்கீங்களா? ஒரு ஃப்ளோல டைரி நீங்களே வச்சுக்கோங்க, படிங்கன்னு கொடுத்தா. ஆனா நம்ம ரீட் பண்றத பாக்கும்போது எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறான்? ஓ, டைரி ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஏன் ரீட் பண்ண கூடாதா? பண்ணலாமே. அப்புறம் என்ன, நீ என்னமோ டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்க. சேச்சா, நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? நான் தானே மனசார ரீட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். நீ மனசார கொடுத்த, அதான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. எதுக்கு இவ்ளோ பயப்படுறா? ஆர் யூ ஓகே? நான் ஓகே தான். எனக்கு என்ன, இல்ல உங்களுக்கு கையில காயம் இருந்தலாம், எப்படியும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க, அதான் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுவா, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். ஓ, ஆண்டி ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல. ஏசி ரூம்ல நிக்கிறேன், ரொம்ப வேர்க்குது போல. சேச்சா, அதெல்லாம் இல்ல. நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? நான் போறேன். எங்க? எம்எஸ்சி செகண்ட் இயருக்கு கிளாஸ் இருக்கு. சோ கிளாஸ்க்கு தான் போறேன். சரி மித்ரா, நீ போ, நான் அப்புறமா உன்னை பாக்குறேன். ஆக நேற்றுக்கு கையில பட்டிருந்த காயத்தை பார்த்த உடனே எமோஷனல் ஆகிதான் என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிருக்கா. மறுபடியும் ரீட் பண்றத பாக்கும்போது என்ன டைரி வேணும்னா எடுத்துட்டு போலாம். இல்ல, நான் மனசார தானே என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ரீட் பண்ணுங்க, நான் கிளாஸ்க்கு போறேன். அந்த கபோர்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இவர் இல்லாத நேரமா பார்த்து எப்படியோ கீயை தேடி எடுத்து கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். அந்த கபோர்ட்ல முன்னமே அத்தை, மாமா, அப்பா, அது பிறகு இனிய நானா எடுத்து கொடுத்த ட்ரெஸ், இந்த மாதிரி மறக்க முடியாத திங்ஸ் தான் வச்சிருக்கோம். இனிய நானா இருக்கும்போது எல்லா பிறந்த நாளுக்கும் கிஃப்ட் கொடுத்துருவான். எனக்கு கிஃப்ட் தர மாதிரியே அன்புக்கும் கொடுத்துருவான். அந்த கபோர்ட்ல மேக்சிமம் இனிய நானா எங்க 2 பேருக்கு கொடுத்த கிஃப்ட், அன்பு எனக்கு கொடுத்தது, நான் அன்புக்கு கொடுத்தது, இந்த மாதிரி மறக்க முடியாத திங்ஸை தான் வச்சிருக்கோம். பழசுனால எங்க 2 பேருக்குமே அது பொக்கிஷம் மாதிரி. அதுக்கு உள்ள அன்பு சொல்ற மாதிரி கம்பெனி சம்பந்தமா எந்த பேப்பர்ஸும் இல்ல. அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குது. மது ஹாஸ்பிட்டல்ல இருந்து மித்ரன் எங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் மட்டும் தானே இருக்கு. வேற எதுவும் இல்லாம அவர் எதுக்கு அதை இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்? ரிப்போர்ட் ஒருவேளை அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் வேற யாருக்கிட்டயாவது சொல்லிடுவேன்னு நினைச்சு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அந்த ரிப்போர்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அனுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரோ. இத்தனை வருஷமா அவரோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது அவர் பேருக்கு களங்கத்தை நான் எப்படி வர வைப்பேன்? இல்ல வேற ஏதாவது இருக்குமா? மேம், அப்படி என்னதான் இருக்கு? அன்பு என்கிட்ட எதையாவது மறைக்கிறாரா? இனியா மேம். சொல்லுங்க காசி சார். சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். ஓகே மேம், பரவாயில்ல. இந்த மதுரை ப்ராஜெக்ட்டுக்கு 5 டிசைனர் அன்பு சார் செலக்ட் பண்ணியிருந்தாருல, அவங்க 5 பேர் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்களே, இன்னைக்கு 4 மணிக்கு மீட்டிங். ஓ இல்ல காசி சார், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சொல்லிருங்க. ஓகே மேம். அந்த கபோர்டு கீழே நான் சொன்னதுமே டென்ஷன் ஆகுறாரு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை தூங்கிருப்பாளோ? தூங்கியிருந்தா விண்டோ க்ளோஸ் பண்ணிருப்பாளே.
அடிக்கிற காத்துக்கு விண்டோ திறந்து திறந்து மூடிட்டு இருக்க. அப்பனா தூங்கி இருக்க மாட்டா. சின்ன குழந்தைங்க கிட்ட சண்டை போட்டு கிரிக்கெட் பேட்டை வாங்கி கிரிக்கெட் விளையாடினதை கூட எழுதி வச்சிருக்கா. மித்ரா, அப்போ நான் இவ்ளோ சொல்லியும் நீ கேட்கவே இல்லல. வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் சொல்லிட்டு போனேன். ஆனா நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லல. தப்பு பண்றல. நீ கேட்க மாட்டல. கேக்குறேன். அப்போ இப்பவும் உனக்கு அவன் தானே முக்கியம். எனக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன? அத மீறனா உனக்கு அவன் தானே முக்கியம். இல்ல இல்ல, எனக்கு நீதான் முக்கியம். நான் நம்ப மாட்டேன். உனக்கு அவன் தான் முக்கியம். இல்ல, எனக்கு நீதான் முக்கியம். இனிமே உன்னை நான் நம்ப போறதா இல்ல. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மீறிட்ட. மீறி மீறி அவனையே நம்பிட்டு இருக்க. நான் யாரையும் நம்பல. ஆம்பளைங்க காதல் உண்மை இல்ல. அப்படி உன் வாய் தான் சொல்லுதே தவிர என் கண்ணையே கட்டி விட்டுட்டு நீ அவன் பின்னாடி போயிட்டு தான் இருக்க. இல்ல, என்னங்க வெளியே என்னமோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஏண்டி உனக்கு தூக்கமே வராதா? நாளையில இருந்து டே டைம்ல உன்னை தூங்க விட்டாதானே? இல்லங்க, வெளியே என்னமோ சத்தம் கேக்குற மாதிரி தான் இருக்கு. நேத்துக்கே இப்படித்தான் சொன்னேன். இங்க பாரு, ஒழுங்கா தூங்கலைனா தேவையில்லாம ஏதாவது தாட்டு வந்துட்டே இருக்கான். அது எனக்கு தெரியும். நேத்துக்கு கிச்சன்ல நிஜமாவே பூனை என்னமோ எதையோ தள்ளி போட்டிருந்தேன். இன்னைக்கு ஸ்னோக்கு சத்தம் ஏதோ கேட்ட மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாம் இந்த ரூமை பூட்டினா மழை பெஞ்சா கூட கேட்க மாட்டேங்குது. ஆனா சின்ன சத்தம்னாலும் உனக்கு மட்டும் கேட்டு ஒரு சத்தமா இல்ல, படுத்து தூங்கு. உன்கிட்ட இருந்தா கூட உனக்கு அவளுக்கு சண்டை நடந்து அவ அழுதுட்டே இருப்பா. ஆனா மித்ரா கூட இருந்தா அவளைதான் நம்ம பொண்ணு அழ வைப்பா. உனக்கு மறந்துட்டா எல்லாம்? இல்ல, எனக்கு மறக்கல. நான் உன்னை ஏமாத்தல. இல்ல, போய் நீதான் அவனை உன் பின்னாடி வர வச்சிருக்க. இல்ல, மித்ரா கூட தான் ஸ்னோ தூங்குறாளோ? இவ்வளவு நேரமா அழுறா, ஆனா அவளுக்கு சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. இப்ப கதவை தட்டினா கௌரி ஆண்டி தான் கதவை ஓபன் பண்ணுவாங்க. தப்பா நினைப்பாங்களா? நான் எந்த தப்பும் பண்ணல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. குரு ரொம்ப நல்லவன் தான். மித்ரா, ஏ லூசு! நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. குரு ரொம்ப நல்லவன் தான். எல்லாரும் அப்படி இல்லடி. மித்ரா, கைய ஃப்ரீயா விடு. என் குழந்தைக்கு வலிக்குதுன்னு குழந்தை அழுறது உனக்கு கேட்கலையா? கையெடு மித்ரா, கைய ஃப்ரீயா விடு. ஸ்னோ, ஏன் மித்ரா? கைய விடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். சரிடா சரிடா, ஒண்ணும் இல்ல. ஏடி, அறிவு இருக்கா இல்லையா? அவ எங்க போயிட்டா? என்ன குழந்தைய புடிச்சு வச்சிருக்க மாதிரியா புடிச்சு வச்சிருந்தேன்? குரு கத்தாதுங்க. ஏதோ கனவு ஏதோ கண்டிருப்பாங்க போல. கனவுனாலும் குழந்தை எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்க? அவ போயிட்டாளா? அவ போமாட்டா. எவ போமாட்டா? குரு, அவங்க ஏதோ பயத்துல இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? மித்ரா, அண்ணே, அவ இங்கதான் இருக்கா. என்னமோ கிறுக்குத்தனமா ஓவர் திங்க் பண்ணிருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? மித்ரா, என்னடா குழந்தைய மது அடிச்சாலே நீ தூக்கிட்டு போயிருவேன். இன்னைக்கு அவளுக்கு வலிக்கிறது கூட தெரியாம ஏதோ மரக்கட்டையை புடிச்சு வச்சிருந்த மாதிரி புடிச்சு வச்சிருக்க.
நானா? அப்புறம் நாயா? குழந்தை வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுட்டே இருக்கும், உனக்கு கேட்கலையா அது? இல்ல, எனக்கு ஏதோ ஸ்னோ, நான் ஏதோ அடிச்சிட்டேன் அவளை. அடிக்கல, என்னமோ தலைகணியை இறுக்கமா கட்டி பிடிச்சு வச்சிருந்த மாதிரி குழந்தைய இறுக்கமா கட்டி பிடிச்சு வச்சிருக்க. குரு கத்தாதுங்க, அவங்க ஏதோ பயத்துல இருக்காங்க. என்ன மித்ரா, நீ ஓகே தானே? ஆமாண்ணே, ஓகே தான். ஏதோ கனவு. நீ போய் தூங்க. அண்ணி வேற பிரெக்னண்டா இருக்காங்க எல்லாம். ஸ்னோ, அவ பயத்துல இருக்கா, அதான் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. நாளைக்கு காலையில பேசுவா, விடு. ஏதோ பயத்துல பக்கத்துல ஸ்னோ படுத்திருந்ததே மறந்துட்டேன் அண்ணே. சரி பரவாயில்ல, விடு. குரு, நீங்க எப்படிங்க? நான் வெளியே உட்காந்து தான் புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்னோ ரொம்ப நேரமா அழுத சத்தம் கேட்டுட்டே இருந்து அழுகையை நிப்பாட்டுறதுக்கு கூட யார் சத்தமும் வரல. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு கௌரி ஆண்டி தான் டோர் ஓபன் பண்ணாங்க. ஓ சரி சரி, வெளியே இருந்ததுனாலதான் கேட்டிருக்கோம். நாங்களும் ஜன்னல் கதவெல்லாம் பூட்டினா இப்ப வெளியே இருந்து எந்த சத்தமும் உள்ள கேக்குறது இல்ல. மது அப்பமே சொல்லிட்டே இருந்தான், ஸ்னோ அழுற சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க அப்படின்னு. சரி மித்ரன், அப்போ நான் கிளம்புறேன். நீங்க போய் தூங்குங்க. அவ ஏதாவது கனவு கண்டிருப்பா. குரு, என்ன? அண்ணியும் அண்ணனும் ஸ்னோ அவங்க ரூமுக்கு போகட்டும். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ இங்கே இருக்கியா? மித்ரா, நீங்க எதை பத்தியோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதையோ பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டு படுத்திருப்பீங்க. ஆமா நீ, ஏதோ கனவு. நீங்க போய் தூங்குங்க. குரு, கொஞ்ச நேரம் நீங்க இறங்க. சரி குரு, நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. அவன் என்னமோ பயப்படுறா போல. நீங்க போங்க மித்ரன், நான் பாத்துக்கிறேன். சாரி, நான் உன் தூக்கத்தையும் கெடுத்துட்டேன்ல. தூக்கத்துக்கு எடுத்தா பரவாயில்ல, துக்கத்தை இல்லடி கொடுத்துட்டு இருக்க. ஆமா, அப்படி என்ன நினைச்சிட்டு படுத்த? ஒன்றும் இல்லை. நீ வரும்போது இங்க யாராவது இருந்தாங்களா? ஸ்னோ இருந்தா. குழந்தைக்கு கூட வித்தியாசம் தெரியாம இவ்ளோ டைட்டா புடிச்சு வச்சிருந்தா? இல்ல, அப்போ அவ நீ வரும்போது போயிட்டாளா? எவா? அவதான். அவ போக மாட்டா, இங்கதான் இருக்கா. அதான் எவா? குரு, இந்த வீட்டுக்குள்ள நம்ம மட்டும் இல்ல. ஆமா, நம்ம மட்டும் இல்ல. உன் அண்ணி, அண்ணா, அதுக்கு பிறகு உங்க அம்மா எல்லாரும் இருக்காங்களே. இல்ல குரு, அவள இங்கதான் இருக்கா. அவள இங்கதான் இருக்கா. ஆனா அது அவா இல்ல, குழந்தை. குழந்தை இல்ல. குழந்தை தாண்டி, ஸ்னோ குழந்தை தானே. இல்ல குரு, அவ என் மேல கோவமா இருக்கா. யாரு? அதெல்லாம் அவ காலையில எந்திரிச்சு உன்கிட்ட பேசிடுவான். இப்ப நீ இருக்கமா புடிச்சு அவளுக்கு வலிச்சதுலாம், அதனாலதான் உன் பக்கம் கூட திரும்பாம பயத்துல இருந்தா. இனிமே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறியா? இல்ல, ஸ்னோ இல்ல, அவ இங்கதான் இருக்கா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீ வந்ததுதான். ஒருவேளை நம்ம அழகுல மயங்கி ஏதாவது ஃபிகருங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்குமா? இவ்வளவு லவ் பண்றோம்னு தெரிஞ்சு இங்க வந்து ஒளிஞ்சிருப்பாளோ? அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா குரு. அப்பா அவதான். ஏன்னா என் பின்னாடி ஒரு பொண்ணு வருதுன்னா இவளா நான் லவ் பண்ணும் போது இவ மேல அவ கோவமா இருக்கிறது நியாயம் தானே? உன் மேல கோவமா இருக்கிறது நியாயம் தானே? அவ உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா. அதுவும் உண்மைதாண்டி. ஏன்னா உன் டைரிய படிச்சு படிச்சு எனக்கு கண்ணு ஃபியூஸ் போறது கன்ஃபார்ம். அதனால அவளை மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் போகும்போது யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். அவகிட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். இது வேற ஏதோ பார்ட்டி போலயே. அவ என் மேல கோவத்துல இருக்கா. யாருடி? அவ இப்ப உயிரோட இல்ல குரு. டேய் குரு, வழக்கமா உன்கிட்ட தான் எல்லாரும் சிக்குவாங்க. ஆனா அவ உன்கிட்ட சிக்கலடா. நீதான் அவகிட்ட சிக்கிருக்க. யூ மீன் மித்ரா, சந்திரமுகி? அவான்னு சொல்றாளே. அப்பனா காஞ்சனாவா? இல்ல. தமிழ் சினிமால ஃபேமஸான பிலிம்னா இது ரெண்டும் தான். ஒருவேளை ஃபாரின் பேயா இருக்குமோ? இங்க இருக்கிறது சந்திரமுகியும் காஞ்சனாவா இல்லனா காஞ்சூரிங்கா? குரு, நீ விளையாடிட்டு இருக்க. இது அது இல்ல. ஏய், என்னடி உன் பிரச்சனை? லூஸ் மாதிரி தூங்கும் போது எதையோ நினைச்சிட்டு படுத்திருக்க. அதனால என்னமோ கனவுல வந்து தொலைஞ்சிருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ரூம்ல யாரோ இருக்காங்கன்னா? அவளுக்கு நீங்க இருக்கிறது பிடிக்காது. நீ கிளம்பு. நீ தானடி இங்க இருக்க சொன்ன? நீ இருக்க சொன்ன, ஆனா அவளுக்கு நீங்க இருக்கிறது பிடிக்காது. ஓ, அப்பனா இது டார்லிங் தானே? இல்ல குரு, எனக்கு நீங்க இருக்கிறது பிடிக்கும், ஆனா அவளுக்கு பிடிக்காது. நீங்க இருந்து கிளம்பு. டேய் குரு, வழக்கமா நீ தானடா எல்லாரையும் புலம்ப வைப்ப. ஆனா உன்னையே இவ புலம்ப வச்சுட்டா. ஆமா தாயே, கொஞ்ச நேரம் தூங்குறியா? எதையாவது பத்தி யோசிச்சு யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இறந்து போனவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஏதாவது யோசிச்சுட்டே இருந்திருப்ப. நீ படுத்து தூங்கு கொஞ்ச நேரம். எவ வரான்னு நான் பாக்குறேன். ஏன் தூங்குன்னு சொல்றேன்ல, வேற யாருக்கு தூங்க வேண்டாமா? குரு, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என் வாழ்க்கை அவ வாழ்க்கை மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறா. இவ லைஃப்ல அப்படி என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் குரு. எனக்கும் தான். ஆனா அவளுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காத. சரி, பிடிக்க வச்சிடலாம். நீ முத தூங்கு.
மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுறங்கு மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுறங்கு கொல்லையில தென்னை வைத்து குறுத்தூல வெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. என்னமோ சம்திங் நடந்திருக்கு. பெருசா எதையோ மறைச்சிட்டு இருக்கா, பெருசா எதுக்கோ பயந்துட்டு இருக்கா. 15 வயசுல நம்மள புடிச்சுதான் இவன் நம்மள பாத்திருக்கா. அதுக்கு பிறகு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவ பின்னாடி நான் போற மாதிரி பண்ணிருக்கா. இந்த 15 வயசுல இருந்து இவ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.